சார் வணக்கம் சார். ராதா பேசுகிறேன் பெங்களூர்லேருந்து. சார், என்னன்னு தெரியல. இந்த ஒரு வார தொலைவில் வந்து உங்களுடைய எந்த விஷயம் நான் செஞ்சாலும் இந்த சட்னி இன்னைக்கு இந்த ஒரு 4-5 நாளாக வந்து ராஜேஷ்க்கு கீழே வந்து கொஞ்சம் பைல்ஸ் மாதிரி வலி வந்துட்டுருக்கு. அதுக்கு வந்து நான் வந்து இப்போ இந்த தினையரிசி அப்புறம் அந்த சிவப்பரிசி செய்யலை, இங்கே கிடைக்கலைன்னு சாமை இதில் தான் பொங்கல் மாதிரி வச்சு கொடுத்துட்ருக்கேன். கூடவே வந்து நம்ம பலவன தொட்டல் இதில் வந்து நீங்கள் சட்னி அந்த தேங்காய் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இஞ்சி பூண்டு இந்த மாதிரி போட்டு அந்த சட்னியெலாம் தான் வச்சு கொடுத்துட்ருக்குறேன். அது செய்ய செய்ய ஒவ்வொன்றா வந்து உங்களுடைய ஒரு ஏதாச்சும் ஒரு ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியல. பட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தேவைங்கிறப்ப உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ஐடியாஸ் தான் வந்து வருது. அதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் நினைக்கும் பொழுது வந்து உங்கள் மேலே வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய மரியாதையும் நன்றி உணர்ச்சியும் வருது சார். அது வந்து எப்படி எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியுது, என்னோடய லைஃப் லாங் வந்து உங்களுடைய இந்த வாழ்வியல் முறைகளில் உங்களுடைய குழுக்களில் கண்டிப்பாக நான் வந்து பங்கேற்கணும். நான் மட்டும் இல்லை, ராஜேஷும் சரி பசங்களும் சரி இருந்துகிட்டே இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கும் நீங்கள் செயலுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க சார். அப்புறம் இப்போ திருச்சியில் நடக்கிற அதுவும் வந்து டைம் கிடைப்ப கண்டிப்பாக வந்து பார்க்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஜஸ்ட் சும்மா உங்ககிட்ட சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு பண்ணலை. இந்த ஒரு வார தொலைவில் வந்து ரொம்ப உங்களை நினைக்காம இருக்கவே முடியறதில்ல. நான் டெய்லி நாங்கள் வந்து உங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம். அது நினைக்கும் பொழுது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துட்டுருக்கு. எங்கேயோ 2018 வந்து வேறு ஏதோ ஒரு குரூப்பில் வந்து அப்போ தான் வந்து பல உணவு திட்டம் பற்றி ஒரு 8th குரூப். அது அப்போ வந்து யார் அனுப்பிச்சாங்க, எந்த குரூப்புன்னு எதுவுமே தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. எதேச்சியாக நான் கிளிக் பண்ணேன் அந்த குரூப்பை. அப்போலேருந்து அப்போ வந்து எனக்கு நீங்கள் ரிஃப்ளெக்ஸாலஜி பற்றிலாம் எனக்கு அந்த ஐடியாவும் இல்லை. அந்த பல உணவு திட்டம் ஜஸ்ட் நல்லா இருக்குன்னு ஜாயின் பண்ணினேன். ஆனால் வந்து அப்போ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணலை, ஃபாலோ பண்ணலை. ஜாயின் பண்ணினது சரி. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 12வது குரூப்பில் நான் ஜாயின் பண்ணினேன். அப்போ வந்து நான் ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ணேன். அப்புறம் நான் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தைக்கு வந்து அவங்க சேரும்போது 18வது குரூப்பில் சேர்ந்தாங்க. எனக்கு அந்த நம்பர்ஸ்லாம் ஞாபகம் இருக்குது. அதனால வந்து அந்த இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அப்புறமேட்டு தான் வந்து அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இவ்வளோ தூரம் நீ நல்லா இருக்குது எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னா போய் ஒரு தடவை அஸ்வந்துக்கு என்ன எதுன்னு கேட்டுட்டு வரலாம்ல அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு நிகழ்வு அப்படி ஆரம்பிச்சதுன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த பல மடங்கு உங்கள் மேலே வந்து ஒரு மரியாதையும் நன்றியுணர்வும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவ்வளோ ஒரு எங்கள் லைஃப்பில் வந்து எனக்கு என்னுடைய புரிதலுக்கு அந்த சேஞ்சஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய காரணம் சார். ரொம்ப 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 தேங்க்யூ வெரி மச் சார். அதுக்கு நீங்களும் ஜெரினா மேடமும் எவ்வளோ பெரிய ஒரு செயல் வந்து இந்த சமூகத்துக்காக செஞ்சிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார்.